ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கர்த்தர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னி சூழல்ல இருந்து காப்பாற்றுகிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் தானியேல் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு போர் சிலையை செய்து பாபிலோன் மாகாணத்துல இருக்கிற தூரா என்கிற சமபூமியிலே நிறுத்துறார். இதுக்கப்புறம் நேபுகாத்நேச்சார் அவரோட நாட்டுல இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் அவர் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வரும்படி அழைப்பு கொடுக்கிறார். அப்படியே அவங்க எல்லாரும் நேபுகாத்நேச்சார் நிறுத்தின அந்த சிலைக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க. அப்போ ராஜாவுக்கு அறிவிப்பு செய்கிற கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு மாதிரியான எல்லா வகையான கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் இங்க கூடியிருக்கிற நீங்க எல்லாரும் கேட்கிறப்போ நீங்க கீழே விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின போர் சிலையை பணிந்து கொள்ளுங்க. யாரெல்லாம் கீழே விழுந்து பணிந்து கொள்ளலையோ அவங்க அந்த நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீங்கன்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்கிறார். தானியேல் ஏற்கனவே ராஜா கிட்ட பரிந்து பேசி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற அவருடைய நண்பர்களை தேசத்தின் காரியங்களை விசாரிக்கும் அதிகாரிகள் ஆக்கியிருந்தார். அதனால அந்த கூட்டத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் கூட இருந்தாங்க. அங்க கூடியிருந்த ஜனங்கள் அந்த கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் கீழே விழுந்து அந்த போர் சிலையை பணிந்து கொண்டாங்க. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் ராஜா உண்டாக்கிய அந்த போர் சிலைக்கு முன்பாக கீழே விழவும் இல்ல, அதை பணிந்து கொள்ளவும் இல்ல. இதை பார்த்த கொஞ்சம் ஜனங்கள் ராஜா கிட்ட போய் சொல்றாங்க. ராஜா உடனே ரொம்ப கோபம் அடைந்து அவங்கள அழைச்சிட்டு வரும்படி கட்டளை கொடுக்கிறார். அப்படியே அந்த 3 பேரும் ராஜா கிட்ட வராங்க. ராஜா அவங்கள பார்த்து, நீங்க 3 பேரும் என்னோட தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின போர் சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது உண்மைதானா? இப்போ நீங்க கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்கிறப்போ நீங்களும் மற்ற ஜனங்களை மாதிரியே அந்த போர் சிலையை பணிந்து கொள்ளுங்க, இல்லைன்னா இப்பவே நீங்க எரிகிற அக்னி சூளையின் நடுவில் போடப்படுவீங்க. உங்களை என் கையில இருந்து எந்த தேவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ரொம்ப அகங்காரமா சொல்றார். உடனே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாவை பார்த்து, இந்த காரியத்தை குறித்து நாங்க உங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களோட கைக்கும் எங்க 3 பேரையும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஒருவேளை அவர் எங்களை விடுவிக்கலானாலும் கூட நாங்க உங்களோட தேவர்களுக்கு ஆராதனை செய்ய போறதும் இல்ல, நீ நிறுத்தின போர் சிலையை பணிந்து கொள்வதும் இல்லைன்னு சொல்றாங்க. நேபுகாத்நேச்சார் இதை கேட்ட உடனே ரொம்ப கோபம் அடைந்து சூளையை சாதாரணமா சூடாக்குவதை விட 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து அவங்கள எரிகிற அந்த அக்னி சூழலே போடுறதுக்காக அவங்கள கட்டுறதுக்காக இராணுவத்திலே பலசாலிகளாகிய கொஞ்சம் வீரர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்படியே அவங்க உடுத்தி இருந்த அதே வஸ்திரங்களோட கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுறாங்க. ராஜாவோட கட்டளையின்படி அந்த சூளை ரொம்ப அதிகமா சூடாக்கப்பட்டிருந்ததால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி கொண்டு போன அந்த வீரர்களை நெருப்பு கொன்று போட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோ கட்டப்பட்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தாங்க. அப்போ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து சீக்கிரமா எழுந்து அவரோட மந்திரிகளை பார்த்து, நம்ம 3 பேரை தானே கட்டி அக்னியில போட்டோம், ஆனா இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறதை நான் பார்க்கிறேன். அவங்களுக்கு எந்த ஒரு சேதமும் இல்ல. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்லி அவர் எரிகிற அக்னி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசர்களே வெளியே வாங்கன்னு சொல்றார். உடனே அவங்களும் அக்னி நடுவுல இருந்து வெளியே வராங்க. அவங்களோட சரீரங்கள் அக்னியால எந்த ஒரு சேதமும் அடையாம அவங்களோட தலைமுடி கூட கருகாம இருக்கிறத அங்க இருக்கிற எல்லா அதிகாரிகளும் பாக்குறாங்க. அப்போ நேபுகாத்நேச்சார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவங்க அவங்களோட தேவனை தவிர வேற எந்த தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி அவங்களோட சரீரங்களை ஒப்பு கொடுத்ததுனால அவங்களோட தேவன் அவரோட தூதனை அனுப்பி அவங்கள காப்பாற்றினார். அதனால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுகிற எந்த ஒரு மனிதனும் கொலை செய்யப்படுவான்னு கட்டளை கொடுத்து இந்த மாதிரி ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவனும் இல்லைன்னு சாட்சி சொல்றார். இதுக்கப்புறம் ராஜா அவங்க 3 பேரையும் பாபிலோன் தேசத்திலே ரொம்ப உயர்ந்த அதிகாரிகளா ஆக்குறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.